ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் ப்ரோகிராம்ல உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் லீவ் போடாம ஸ்கூலுக்கு போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்பயே நம்ம எல்லாருக்கும் செகண்ட் மிட் டெர்ம் எக்ஸாம் கூட வந்துட்டுருக்கு. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா சொல்லித் தருவாங்க. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே. இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? ரோஷன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்து வந்தான். அவங்க அப்பா, அம்மா தினம் காய்கறி தோட்டத்துல போய் காய்கறிய பறித்து கொண்டு வந்து குடுப்பாங்க. அவன் அத ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே தன்னோட சைக்கிள எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்ல விப்பான். மார்க்கெட்ல கஸ்டமர் வராத சமயமா பார்த்து அவன் ஹோம் ஒர்க் எழுதுவான். இப்படி அவனோட வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல தான் அங்க ஒரு நாள் கலெக்டர் வந்தாரு. அவர் அவனோட பார்த்த உடனே, "என்னப்பா தம்பி படிக்காம வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னான், "சார் நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்து வரேன். அதனால தான்" அப்படின்னா. அதுக்கு அந்த கலெக்டர் சொன்னாரு, "இனிமேல் உன்னோட எஜுகேஷனுக்குரிய எல்லா செலவையுமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ இனிமேல் கவலைப்படாத" அப்படின்னாரு. உடனே ரோஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. இத போய் உங்க அப்பா அம்மாட்ட சொன்னா. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, "நீ எங்களுக்கும் நீ படிக்கிற படிப்புக்கும் நீ உண்மையா இருந்ததுனால தான் இப்ப ஏசப்பா உன்ன உயர்த்தி வச்சிருக்காங்க" அப்படின்னாங்க. அந்த கலெக்டர் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கலெக்டர் தன் சின்ன வயசுலயே ஏழ்மையான குடும்பத்துல தான் பொறந்தாரு. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு வந்தாரு. அவர மாரியே இருக்கிற ஏழ்மையான பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்யணும்னு நெனச்சாரு. அதனால தான் ரோஷனுக்கும் அவர் உதவி செஞ்சாரு. இதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க எஜுகேஷன்லயும், உங்க ஃபேமிலிக்கும், உங்க பேரண்ட்ஸ்க்கும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஏசப்பா உங்கள உயர்த்தி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே நம்ம ஒரு வசனம் கேட்போமா ஃப்ரெண்ட்ஸ்? "கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால், அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்." மத்தேயு 25:23. இப்பயே நம்ம ஒரு பாட்டு கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பேச்சுல நீ உண்மையா இரு, செயலுல நீ உண்மையா இரு. பேச்சுல நீ உண்மையா இரு, செயலுல நீ உண்மையா இரு. சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே, சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே, உண்மையாய் நீ இருந்தால் நன்மைகளை பெறுவாய். உண்மையாய் நீ இருந்தால் நன்மைகளை பெறுவாய். உண்மையுள்ள இயேசு உன்னுடனே இருப்பார். உண்மையுள்ள இயேசு உன்னுடனே இருப்பார். பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே. இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே, சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே, உண்மையாய் நீ இருந்தால் நன்மைகளை பெறுவாய். உண்மையாய் நீ இருந்தால் நன்மைகளை பெறுவாய். உண்மையுள்ள இயேசு உன்னுடனே இருப்பார். உண்மையுள்ள இயேசு உன்னுடனே இருப்பார். பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. பேச்சுல நீ உண்மையாயிரு, செயலுல நீ உண்மையாயிரு. சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே, சின்ன தம்பியே என் செல்ல தங்கையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் லவ்லி. பாய்.